சென்னை குரோம்பேட்டையில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் ரமலான் மாதத்தை முன்னிட்டு இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாநில துணை பொதுச் செயலாளர் எம். யோகோப் மற்றும் ஐ. கருணாநிதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். இந்த நிகழ்வில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தினர். செய்தியாளர் ரமேஷ். வருத்தம் அளிக்கிறது என்று அன்னை சோனியா காந்தி அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். நான் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சொல்லவில்லை. நான் இப்பவும் சொல்லுகிறேன், கருத்து கொடி அறக்கம்பத்தில் பறக்க விட்டு அவங்களுக்கு என்ன செய்யணும், நம்ம துக்கம் அனுசரிக்கணும். இந்த நடைமுறை கூட தெரியாம என்னை வாக்களித்து 2 முறை வெற்றி பெற வைத்ததற்காக முதலில் நான் உங்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துள்ளேன். கோரிக்கையை பற்றி சொன்னாப்புல 3வது முறை தான் தேர்வார். அந்த அளவிற்கு அந்த பணிகள் இன்று தமிழ்நாட்டில் முதலமைச்சருக்கு இன்னைக்கு இந்தியாவிலே சிறுபான்மை அரசு தமிழ்நாட்டில் இருக்கின்ற காரணத்தினால் சிறுபான்மை யாரும் எந்த விதத்துக்கும் பயப்படுவது அனைவருக்கும் குரோம்பேட்டை மனிதநேய மக்கள் கட்சி தெரிவித்திருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொடுத்த உணவு செமிக்கு முன்னே குடலை அறுப்பது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துகிறார். ஐதரனுடைய படைகள் அவர்களுக்கு அவர்களை இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்தவர்கள் குவித்துக் கொள்ளக்கூடாது. அவங்களோட அழுத்தப்பட்டு அவங்க பாட்டை பாடுறாரு. யார் பாடுறா? கோவரன் பாடுறாரு. சம்மதம்மா என்று சம்மதம் உங்களுக்கு புரியுது என்று சொன்னால் அன்ற மாநிலத்தில் கர்நாடகத்தில் சொல்லுகின்றார்கள். காட்டி கொடுக்கப்பட்டு அமெரிக்காவுடைய இந்தியாவுடைய அனைத்து நட்பு நாடுகளுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு போர் பயிற்சி வாங்கி செல்கின்றார்கள். நான் சொல்லவில்லை, நட்பு தான் நட்பாகத்தான் இருக்க வேண்டும். மாறாக துரோகிக்கிறோம். இது உடனே அவர் வாபஸ் வாங்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் இருக்கின்றது. அந்த குடும்பத்துக்கு பின்பாக மிகப்பெரிய ஒரு உறவுகள் இருக்கின்றன. எல்லாருக்கும் துக்கம் வரும். அனைத்து துக்கத்தையும் பேரியக்கத்துடைய தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள் மிக தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். இந்தியா சபை அவங்க மத்திய சொன்னது இருந்தாலும் அதுவும் சமாஜத்துடைய கோரிக்கலாம். நம்ம இஸ்ராபான் அவங்க வச்சு பேர் என்ன முஷராபான் அவங்களும் கோரிக்கை வச்சாங்க. நானும் தனிப்பட்ட முறையில் இங்கே கோரிக்கை சந்திரன் அவர்களே, தோழர் ஜெய் அவர்களே, தோழர் சரவணன் அவர்களே, பல்லாவரம் பகுதி கழகத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைவரும் மீதும் நிகழ்ச்சிக்கு வருகின்றுள்ள துணை பொதுச் செயலாளர் வேண்டியிருக்கிறது. நம்முடைய எதிரிகளை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவர்கள் சர்வ வல்லமையும் சர்வ பணப்பலமும் பொருந்தியவர்கள். வந்த ஈரான் நாட்டினுடைய போர்க்கப்பல் திரும்பி செல்கையில் இந்து மகா சமுத்திரத்திலே அமெரிக்க ஏவுகணைகளால் தாக்கப்பட்டு இன்றைக்கு 100க்கும் அதிகமான ஈரானிய மாலுமிகள் கொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாபெரும் இஃப்தார் நிகழ்ச்சியிலே, அதாவது இஃப்தார் நோன்பு திறக்கின்ற இந்த நேரத்திலே நாம் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும் சுல்தான் அவர்களுக்கும் முகமது ரபி அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாக வருகை புரிந்து சிறப்புரை ஆற்றிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் எம். யாக்குப் பாய் அவர்களுக்கும் பல்லாவர சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அண்ணன்